இந்த வரன் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதருக்கு தான் கேட்டு வந்திருக்காங்கம்மா. இந்த மாதிரி தினசரி பல வரன்கள் பதிவு பண்ணுவோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரன் தேடுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இவங்க பேர் சத்யபிரியா. நல்ல வசதியான பெண் தான் இவங்க. ரொம்ப ஓப்பனாக எல்லாத்தையும் பேசக்கூடியவங்கம்மா. அதனால தான் இப்போது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்புக்கு கேட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய பெண் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக. இவங்களுக்கு கூட கம்பெனி கொடுக்க இப்போ ஒரு சரியான ஆளை தான் தேடிட்டு இருக்காங்கம்மா. அப்படி உங்களுக்கு கல்யாணம் செய்யாமல் கூட சேர்ந்து வாழ விருப்பப்பட்டீங்கன்னா இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு உதவியாக இவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு ஆணுக்கு வேறு என்னமா வேணும்? பல பெண்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு பல கண்டிஷன் போடுற இந்த காலத்தில் மேரேஜே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்த பெண் நீங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கம்மா. இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இவங்க இருக்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இவங்க வயசு வந்து 35ன்னு சொல்கிறாங்கம்மா. ஏற்கனவே இவங்க கூட லிவிங் டுகெதர் இருந்த ஒருத்தர் வேறு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சுன்னு இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னவோ இப்போ வந்து இவங்க வேறு வரன்னு பார்த்துட்ருக்காங்க. ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்களோ இல்லை ஒய்ஃப் இறந்து போய் தனியாக இருக்க ஒருத்தர் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு இவங்க கூட கடைசி வர இருக்க தான் எதிர்பார்க்குறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எப்போவோ தான் கிடைக்கும். இந்த மாதிரியான வரனை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கம்மா. அவங்கள வந்து தனியாக ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுட்டு வராங்களா. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களும் வெளிநாட்டில் இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க. எல்லா சொத்துக்களையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரதான் சொல்கிறாங்க. இவங்க அக்காவுக்கு சொந்தமான இந்தியாவில் இருக்க சொத்தையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இப்படிப்பட்ட வரன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை விட நல்ல வரன் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கம்மா. இந்த வீடியோக்கு வர எல்லா கமெண்ட்டையும் இவங்க பார்ப்பாங்கம்மா. இந்த மாதிரியான நிறைய வரன்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.